ஒரு மன்னன் அரியணை, அதிகாரம், செல்வம் எல்லாம் இருந்தும் இறுதியில் ஒரு பக்தனாக வாழ தேர்ந்தெடுத்தார். அரசனாக பிறந்து ஆழ்வாராக போற்றப்பட்டவர் யார் தெரியுமா? அவர்தான் குலசேகர ஆழ்வார். 12 ஆழ்வார்களில் மன்னராக வாழ்ந்த ஒரே ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். வைணவ மரபுப்படி இவர் பகவான் மகாவிஷ்ணுவின் கௌஸ்துப மணியின் அம்சம் என்று போற்றப்படுகிறார். இவர் சேர நாட்டை ஆண்ட மன்னன் என்று மரபு கூறுகிறது. சிறு வயதிலிருந்தே குலசேகருக்கு அரசாட்சி பயிற்சியுடன் சேர்ந்து வேதங்கள், போர்க்கலை, அரசியல் அறிவு, தர்மம் எல்லாம் கற்பிக்கப்பட்டது. ஆனால் அவரது மனதை அதிகம் கவர்ந்தது ஸ்ரீராமர் கதைகள். ராமாயணம் கேட்கும்போது அவர் சாதாரணமாக கேட்க மாட்டார். அதை நேரில் நடப்பது போல உணர்ந்து கேட்பார். ஒரு நாள் அரண்மனையில் ராமாயணம் சொல்லப்பட்டது. அதில் ராமர் தனியாக அரக்கர்களுடன் போராடுகிறார் என்று வந்தவுடன் குலசேகரர் திடீரென எழுந்து, என் படையை தயார்படுத்துங்கள், நான் ராமருக்கு உதவப் போகிறேன் என்று கூறியதாக வைணவ மரபு சொல்கிறது. அவரது பக்தி எவ்வளவு உண்மையானது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். குலசேகரர் விஷ்ணு பக்தர்களை மிகவும் மதித்தார். ஒருமுறை அரண்மனையில் ஒரு ஆபரணம் காணாமல் போனது. சிலர் பக்தர்கள்தான் எடுத்திருக்கலாம் என்று சந்தேகம் கூறினர். அதை கேட்ட குலசேகரர் கோபப்படவில்லை. ஆனால் உண்மையை நிரூபிக்க ஒரு சோதனையை வைத்தார். ஒரு பானைக்குள் பாம்பு இருப்பதாக கூறி, பகவானின் பக்தர்கள் திருடியிருந்தால் இந்த பாம்பு என்னை கடிக்கட்டும் என்று சொல்லி தனது கையை உள்ளே வைத்ததாக மரபு கூறுகிறது. ஆனால் பாம்பு அவரை கடிக்கவில்லை. அதனால் பக்தர்களின் தூய்மையை அனைவரும் உணர்ந்தனர். குலசேகர ஆழ்வார் அருளி செய்த புகழ்பெற்ற நூல் பெருமாள் திருமொழி. இதில் பகவான் மீது கொண்ட பக்தி மட்டுமல்ல, ஒரு பக்தன் இறைவனுக்கு எவ்வளவு அருகில் இருக்க விரும்புகிறான் என்பதும் வெளிப்படுகிறது. இதில் மொத்தம் 105 பாசுரங்கள் உள்ளன. இந்த பாசுரங்களில் அவர் பகவானை வெறும் தெய்வமாக மட்டும் பார்க்கவில்லை, தனது குடும்பம், நண்பன், அரசன், உயிர் எல்லாமாகவே உணர்ந்தார். குறிப்பாக ஸ்ரீராமர் மீது கொண்ட பக்தி இதில் மிகவும் ஆழமாக வெளிப்படுகிறது. ஒரு இடத்தில் அவர் சொல்லும் உணர்வு, நான் மனிதனாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உன் கோவில் வாசலில் இருக்கும் கல்லாக இருந்தால் கூட போதும். இதன் அர்த்தம், இந்த உலக பதவி, செல்வம், அதிகாரம் இவை எல்லாம் நிலையற்றவை. ஆனால் இறைவனுக்கு அருகில் இருப்பதே உண்மையான செல்வம். அதனால்தான் மன்னனாக இருந்தவரை மக்கள் இன்று பக்த மன்னன் என்று நினைவு கூறுகிறார்கள். குலசேகர ஆழ்வாரின் வாழ்க்கை நமக்கு தரும் பாடம், பதவி, செல்வம் எல்லாம் நிலையற்றது. உண்மையான பக்தி மனதை மென்மையாக்கும். அதிகாரம் இருந்தாலும் பணிவு இருக்க வேண்டும்.